கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. சம்மர் ஆரம்பிச்சிருச்சுனாவே வெயில் வரும், கூடவே மாங்காய் மாவுடு எல்லா வெரைட்டிஸும் வந்துருங்க. நம்ம விதவிதமா ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சரியான நேரம். இப்ப நான் மாவடுல இன்னைக்கு ஒரு தயிர் மாவடு உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கு மாவடு கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தா கூட பரவாயில்ல, அது வாங்கிக்கலாம். வாங்கி அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற மாவடு ஒரு டம்ளர் இருந்தா 2 டம்ளர் தயிர் ஊத்தணும். அது ப்ராசஸ் எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் அளவு கட் பண்ண மாவடு இருந்ததுன்னா, 1 டம்ளர் டு 1.5 டம்ளர் கட் பண்ண மாவடு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்ல 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு நம்ம டேஸ்டுக்கு தேவையான அளவு, மோஸ்ட்லி இவ்வளவு உப்பு பிடிக்கும். முன்ன பின்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவோ இல்ல கம்மியாவோ போட்டுக்கலாம். வர மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வரமிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல மிளகாத்தூள் ரொம்ப காரமா இருக்கு. நம்ம கூட காரம் வேணாலும் போட்டுக்கலாம். இது ரொம்ப காரமா இருக்காது, கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். அது இதை ஃபர்ஸ்ட் நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். மாங்காவுக்கு மாங்காய் கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா கூட நல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது உள்ள ஒரு பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்போட தான் நம்ம கட் பண்ணணும். அந்த பருப்பு உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். மாங்காய் கொஞ்சம் ஹீட் இல்லைங்களா, அது இந்த பருப்போட சேர்த்து சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு நல்லது. அந்த பருப்பு இந்த தயிர் போட்டப்ப நல்லா ஊறிடும். அதுலயும் புளிப்பு காரம் எல்லாம் புடிச்சிரும். இப்ப நம்ம கடுகு வரமிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. அத இப்படி போட்டுடலாம். இப்ப இத போட்டுடலாம். அதுக்கப்புறம் கெட்டி தயிர் மிக்சில ஒரு ஓட்டி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஊத்திடலாம். ரெண்டுமே கொஞ்சம் லைட்டா ஒரு தண்ணி ஊத்தி அதையும் ஊத்தி கலந்துடலாம். நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு தயிர் மாங்காய் ரெடி ஆயிருச்சு. தயிர்ல ஊறிட்டே இருக்கும். இது இப்ப நம்ம சாப்பிட்டு பாத்திரலாம். சப்போஸ் உப்பு பத்தல காரம் பத்தலன்னா எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். இதுல எல்லாமே சரியா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது 1 வீக் வரைக்கும் வெளியே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த தயிர் இருக்கு இல்லையா, இந்த தயிர் தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல சூடு சாதத்துல கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால நம்ம அது மாதிரி மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் மாங்காய் இது மாதிரி பண்ணோம்னா இந்த தயிர்ல இருக்கிற குளிர்ச்சியும் இந்த மாங்காயில சேர்ந்துரும். இது ரொம்ப ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். நம்ம நல்லா சுவையா இதை சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் மாங்காய் ஊறுகாய் நான் உங்களுக்கு வரிசையா வர்ற வீடியோக்கள்ல போடுறேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனே நம்ம வீடியோ உங்களுக்கு உங்க வீடு தேடி உங்க செல்லுக்கே வந்துரும். தேங்க்யூ.